ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் தினமும் நம் சிந்தனைக்கு குடிநோயாளிகளை சென்றடைதல். டிசம்பர் 14. ஒழுக்கம், ஆன்மீகம் போன்ற மலைகளின் உச்சியில் நின்று மற்றொரு குடிநோயாளியிடம் ஒருபோதும் பேசாதே. அவனது பார்வைக்கு ஆன்மீக உபகரணங்களை மட்டும் பரப்பி வைத்துவிட்டு அவை உனக்கு எவ்வாறு உதவின என்பதை மட்டும் சொல். ஏஏயில் ஒரு புதியவரை சந்திக்கும்போது, நான் ஏற்கனவே ஏஏவில் வெற்றி பெற்றவன் என்ற கோணத்தில் அவரை பார்த்து பேச முற்படுகிறேனா? ஏஏயின் செய்திகளை அதிகாரத் தோணியில் அவனுக்கு சுட்டிக்காட்ட முற்படுகிறேனா? அவனை நோக்கி என் உண்மையான அணுகுமுறை என்ன? ஒவ்வொரு முறை புதியவர்களை காணும்போது நான் என்னையே சோதித்து அவர்களை அடக்கத்துடனும் சுலபமாகவும் கருணையுடனும் அணுகுகிறேனா என அறிந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். பயங்கரமான குடிநோயால் அவதிப்படுபவன் என்னை ஒரு நண்பனாக காண வேண்டும். அவனை வழிநடத்தி செல்ல நான் தயாராய் இருக்கிறேன். ஏனெனில் அதுபோன்ற ஒருவனால் தான் நான் ஏஐக்கு வந்து சேர்ந்தேன். இன்று எனது முறை. நான் என் சகோதர குடிநோயாளிக்கு பாசத்துடன் என் கரத்தை நீட்டி மகிழ்ச்சியான வழியை அவனுக்கு நான் காண்பிக்க வேண்டும். நன்றி.